வணக்கம். இந்த வீடியோல நம்ம உடல்ல இருக்கிற ஹீமோகுளோபினோட அளவை எப்படி அதிகப்படுத்தலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஹீமோகுளோபின்ங்கிறது நம்ம உடல்ல இருக்கிற சிவப்பு ரத்த அணுக்கள்ல இருக்கிற இரும்பு சத்துன்னு சொல்லலாம். நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த ஹீமோகுளோபின் ரொம்பவே பயன்படுது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஹீமோகுளோபினோட பங்கு ரொம்பவே அதிகம். இது ஆண்களுக்கு குறைந்தபட்சம் 14 இருக்கணும், பெண்களுக்கு குறைந்தபட்சம் 12 இருக்கணும். அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு 12 விட அதிகமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த அளவை விட உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடல் சோர்வு, மூட்டு வலி, மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, தலைவலி, மூச்சடைப்பு, பசி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த வீடியோல கேட்க போற டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம். ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உலர் திராட்சை ரொம்பவே உதவுது. அதுலயும் கருப்பு உலர் திராட்சை தான் ரொம்பவே முக்கியமானது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல்ல ரொம்பவே பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். இதை எப்படி சாப்பிடுங்கிற நடைமுறையை தெரிஞ்சுக்கோங்க. முதல் நாள் 3 உலர் திராட்சையை எடுத்து ஊற வச்சு மறுநாள் காலையில எழும்பி ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த பழம் ஊர்ல தண்ணியில கொஞ்சம் குடிச்சுக்கணும். அதே மாதிரி மத்தியானமும் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அதில் உள்ள தண்ணியை குடிக்கணும். மிச்சம் இருக்கிற ஒரு பழத்தை நைட்டு சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற தண்ணியை குடிச்சிடலாம். ஸோ முதல் நாள் காலையில 1, மத்தியானம் 1, நைட்டு 1 3 பழங்கள் எடுத்துக்கணும். 2வது நாள் எப்படி சாப்பிடணும்னா காலையில 2, மத்தியானம் 2, நைட்டு 2 அப்படின்னு சாப்பிடணும். 3வது நாளும் இதே மாதிரி காலையில 2, மத்தியானம் 2, நைட்டு 2 சாப்பிடுங்க. 4வது நாள்ல இருந்து காலையில 3 திராட்சை, மத்தியானம் 3 திராட்சை, நைட்டு 3 திராட்சைன்னு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தினமும் நைட்டு ஊற வச்சு காலையில எஞ்சி 3 பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாட்டர், அதுக்கப்புறமா மத்தியானம் 3 பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாட்டர், நைட்டு 3 பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த வாட்டரை குடிக்கணும். இதை அப்படியே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல்ல மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, ஒரு நாள் ஆப்பிள் ஜூஸ் குடிங்க, ஒரு நாள் மாதுளம்பழம் ஜூஸ் குடிங்க. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டா சூப் குடிக்கலாம். முருங்கைக்கீரை இல்ல அகத்திக்கீரை சூப் வச்சு குடிங்க, ரொம்பவே நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கணும். ஸோ அந்த நாட்கள்ல அவங்க வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஈவினிங் காஃபி டீ குடிக்கும் போது சர்க்கரைக்கு பதிலா கரும்பு சர்க்கரை பாகு சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. கருப்பட்டி இருக்கு இல்லையா, அதை பாகு காய்ச்சி அதை பயன்படுத்தலாம். இந்த கருப்பட்டி ரத்த சோகையை எதிர்த்து போராடுறதுக்கும் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்க ரொம்பவே பயன்படுது. இதுல நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை விட முக்கியமா நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் குறையறதுக்கான காரணம் என்னங்கிறது பாத்தீங்கன்னா காஃபி, டீ, கோலா குடிக்கிறது, வைன், பீர், இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை உறிஞ்சக்கூடிய உணவுகள். இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா நம்ம உடல்ல இருக்கிற கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக கால்சியம் மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு வருவோம். ஒருவேளை இப்படி கால்சியம் மாத்திரைகள் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம உடல்ல இருக்கிற இரும்பு சத்தை உரியும். அதனால கால்சியம் டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஒருவேளை ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த கால்சியம் டேப்லெட் எடுக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க.